சட்டமன்ற தேர்தல் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சியில் புதிய அப்ளிகேஷன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாக்குப்பதிவு குறித்து உடனுக்குடன் தெரிவிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு தினத்தின் போது செய்ய வேண்டிய பணிகள் குறித்து சிறப்பு பயிற்சி வழங்கி வருகிறது. இதுவரை 2 கட்டங்களாக நடைபெற்ற பயிற்சியில் வாக்குப்பதிவு மையங்களில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளும் முறை, வாக்களிக்கும் நேரம் முடிந்த பின் மின்னணு இயந்திரத்தை பாதுகாப்புடன் சீல் வைப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பயிற்சிக்கு வரும் அலுவலர்கள் அந்தந்த மையத்தில் நேரடியாக வாக்களிக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் தேர்தல் பணியாற்றினால் நேரடியாக நாங்கள் சென்று ஓட்டு போட முடியாத காரணத்தினால இங்கேயே எங்களுக்கு பேலட் கொடுத்துருக்காங்க. அந்தந்த பூத்தில் நாங்களே போயிட்டு பேலட்டு இங்கே கெஸ்டட் ஆஃபீஸர் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கெஸ்டட் ஆஃபீஸர்களை கையெழுத்து வாங்கி எங்களுக்கு உண்டான தொகுதியில் இருக்கிற ஆளுங்களை நாங்களே ஓட்டு போட்டுட்டு இங்கே வந்துட்டோம். வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சியில் வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை உடனுக்குடன் தெரிவிக்கும் வகையில் எலெக்ஷன் போல் மானிட்டரிங் சிஸ்டம் எனும் அப்ளிகேஷன் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த அப்ளிகேஷன் மூலம் தமிழகத்தில் எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் என்பதை வாக்குச்சாவடி அலுவலர்கள் உடனுக்குடன் வெளியிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக வாக்குப்பதிவு தினத்தின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வைஃபை இணைப்பு வழங்கப்படவுள்ளது. எத்தனை மணிக்கு நாங்கள் ஸ்டேஷன் உள்ளே வர்றோம், எத்தனை மணி மார்க் போல் பண்ணுறோம், 7 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ ஓட்டுகள் பதிவாயிருக்கு, அதில் மொத்த ஓட்டுகள்னு கேட்குறாங்க. ஆண்கள் எவ்வளோ சதவீதம், பெண்கள் எவ்வளோ சதவீதம், 2 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு நாங்கள் பண்ணணும். முடிச்சதுக்கு அப்புறமா ஓட்டு இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு அப்படின்றதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு கடைசியாக மொத்த வாக்குகள் எவ்வளோ, அதில் பெண்கள் ஆண்கள் வாக்கு, இது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் அந்த ஆப் மூலமாக தெரியப்படுத்துகிற வகையில் புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. வரும் 15ஆம் தேதி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு 3ஆம் கட்ட பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அன்றைய தினத்தில் அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்கள் எலெக்ஷன் போல் மானிட்டரிங் சிஸ்டம் அப்ளிகேஷனை தங்களின் மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் நாளான மே 16ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் மூலம் தமிழகத்தில் எவ்வளவு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றனர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். புதிய தொழில்நுட்பம் மூலம் தேர்தல் ஆணையம் எடுத்து வரும் முயற்சிகள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதிய சரித்திரம் படைக்கும் என்பதை நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் தீபலட்சுமி.